என்னென்ன பாதிப்புலாம் சார் ஏற்படும்? அதுக்கு ஒரு சின்ன கேள்வியான அதுக்கு பதில் ரொம்ப பெருசு. யூ மே ரிக்வயர் 1 or 2 days இன்டர்வியூ ஃபார் தட். எங்களை பொறுத்த வரைக்கும் இது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் குற்றத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படக்கூடிய சட்டங்கள், நடைமுறைக்கு ஒவ்வாத சட்டங்கள். இது வெளியே விளம்பரப்படுத்தும் போது வேணால் அழகாக இருக்கலாம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்தும் போது நீதிமன்றங்களும் வழக்கறிஞர்களும் குற்றத்தில் சம்மந்தப்பட்டவங்க, அது குற்றம் சாட்டப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, குற்றத்தில் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படுன்றதை தெரிஞ்சுக்கலாம். எனவே இந்த சட்டங்களை நீக்க வேண்டும் என்பது எங்களுடைய. பொதுமக்களுக்கு இதோட விழிப்புணர்வு சார்ந்து நீங்கள் என்ன சார் பண்ண விரும்புறீங்க? ஏன்னா இதை பற்றி நிறைய விழிப்புணர்வு தேவைப்படுதுங்கிறது பரவலாக ஒரு கருத்து இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன சார்? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலின்படி திமுக சட்டத்துறை ஒவ்வொரு மண்டலத்திலும் இந்த சட்டங்கள் குறித்தான விழிப்புணர்வு கருத்தரங்கங்களை ஏற்பாடு செய்து அதன் மூலம் ஒவ்வொரு கீழமை நீதிமன்றத்தில், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து எல்லா கோர்ட்லேயும் இதை குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கங்களை திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறை மேலெடுக்கும். அது மூலமாக தான் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும். உங்களுடைய இந்த போராட்டம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது இந்த விஷயத்தில்? இது திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய போராட்டம். அதனால் வெற்றி அடையும் வரைக்கும் போராட்டம் தொடருமே தவிர போராட்டத்தில் வெற்றி அடைவுன்றது அடுத்த விஷயம். வெற்றி அடையும் வரை போராடுவோம். நன்றி சார். நன்றி.